ரவி மற்றும் ஆர்த்தி இவங்க விவாகரத்து வழக்கு தொடர்பா சென்னையில உள்ள குடும்ப நல நீதிமன்றத்துல இன்னைக்கு ஆஜராகியிருக்காங்க. 2009 இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. கடந்த வருஷம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து ரவி விவாகரத்தை அறிவிச்ச சில மாசங்கள்லயே அவர் கெனிஷா கூட பொது இடங்களுக்கு வர தொடங்கினது இந்த பிரச்சனையை இன்னுமே பெருசாக்குச்சு. இந்த நிலையில ரவி மற்றும் ஆர்த்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சாட்டி இருந்தாங்க. மக்களே யாரு சொல்றதுதான் உண்மைன்னு கேட்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் வெளியிட்ட அறிக்கை பேசுபொருளாவே மாறுச்சு. ரவிமோகன் ஆர்த்தி தான் மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் அவரை கொடுமைப்படுத்தினதாகவும், ஆர்த்தி தன்னோட பசங்களை பார்க்க அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னும், ஆர்த்தியோட அம்மா வாங்கின பல கோடி கடனுக்கு நான் பொறுப்பேற்று கையெழுத்து போட்டு இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னும், அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தங்க முட்டையிடுற வாத்து அப்படின்னும் ரொம்ப ஆவேசமா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. ரவியோட குற்றச்சாட்டுக்கு ஆர்த்தியும் ரவி சொல்றது எல்லாமே போய் அவர் கெனிஷா கூட பழகி வந்தது தெரிய வரவே தான் இந்த பிரச்சனையெல்லாம் தொடங்குச்சு. நல்லா பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இப்ப நாங்க தான் அவரை கொடுமைப்படுத்தி வெளியே அனுப்பிட்டோம்னு போய் சொல்றாரு. நான் நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் நம்பி இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நீதிமன்றத்துல ஆஜரான ஆர்த்தி விவாகரத்து தர சம்மதம் அப்படின்னும், ஆனா மாசம் மாசம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் தரணும்னு கோரிக்கை வச்சு மனு கொடுத்திருக்காங்க. நீதிமன்றமும் நடிகர் ரவிமோகனை ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள இது தொடர்பா பதிலளிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஆர்த்தியோட இந்த முடிவு பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ரவி ஜீவனாம்சம் தொடர்பா என்ன பதிலளிக்க போறாரு அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு இடையில ஆர்த்தியோட அம்மா சுஜாதா, என்னோட மகள் வாழ வெட்டியா இருக்கிறத பார்க்க கஷ்டமா இருக்கு. இப்ப கூட நீங்க 2 பேரும் பசங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க நலனுக்காக சேர்ந்து வாழணும்னு வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப ஆர்த்தியுமே விவாகரத்து கொடுக்க முன் வந்திருக்கிறது அதிர்ச்சியா இருக்குன்னு நெட்டிசன்ஸ் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.